வெல்கம் டு மீனகாஸ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சுவையான அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டான சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கும் தேவை, அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறம் தூரத்துக்கும் தேவை. நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம கவனமாக வறுக்கணும். கொஞ்சம் அதிகமாக வறுத்துட்டாலும் கொஞ்சம் கருகிரும். அதனால் கொஞ்சம் பொன் நிறமாக பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வெங்காயத்தோடது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது பொன் நிறமாக வறுத்தாச்சு. இப்போ பிரியாணி பண்ணுறது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஆல்ரெடி நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும், அப்புறம் 100 கிராம் தயிர். இது வறுத்த அந்த மீடியம் வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தேவையான மசாலா பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏலக்காய், 10 லவங்கம், அப்புறம் ஒரு பெரிய சுருள் பட்டை மிதமான சூட்டில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு நான் இதை டேஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது நம்ம மேரினேட் பண்ணலாம். இந்த மேரினேஷன் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். சிக்கனில் பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடி மேரினேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஹைதராபாதி ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஹைதராபாதி பிரியாணி பண்ணுற அந்த ஸ்டைலில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து ஒரு 3 மணி நேரம் இதை நான் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இது இப்போ 3 மணி நேரம் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயவே நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த வெங்காயம் வறுத்ததோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். 5 ஸ்பூன் அளவு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நான் 1 ஸ்பூன் அளவு நெய் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் 3 லவங்கம், பட்டை போடுறேன். அப்புறம் பிரியாணி மசாலா போடுறேன். இலை 2 லேசாக நம்ம இப்போ நல்லா நம்ம இதை வதக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இது கொஞ்சம் பொன் நிறமாக நம்ம வறுக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு சின்னதாக 5 மிளகா நான் போட்டிருக்கேன். மிளகாவோட ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு நல்ல வாசனையாக கொடுக்கும். நச்சுக்கேன், அதை கீறி போடலை, இல்லைன்னா அதிகமாக காரம் ஆகிடும். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக மிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா நான் போட்டிருக்க அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டிங்கன்னா கரெக்டாக. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாறணும். இப்போ கொஞ்சம் நம்ம புதினா,
அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க பெரிய சைஸ் ஒரு 3 தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு வந்து இந்த வெங்காயத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3 மணி நேரமாக ஊற வச்சுருந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஒரு 7 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்து கிளறி விடுங்க, கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 80% அளவுக்கு இப்போ வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நம்ம வடித்து எடுத்துட்டோம். 80% வந்து வெந்திருக்கு. இதில் வந்து நான் 2 ஏலக்காய் 2 லவங்கம் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். சிக்கனும் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசி நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். போட்டு வேக வைக்க போகிறோம், தம்மில் போட போகிறோம். இப்படி ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம வந்து தூவிக்கலாம். அப்போ நல்ல பிரியாணி வந்து வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் பாலில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து போட்டிருக்கேன். குங்குமப்பூ இன்றைக்கி லாக்டவுன்னால கிடைக்காததுனால நான் இது ஃப்ளேவருக்காக இது போட்டிருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ கிடச்சா அதை பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஊற்றுங்க. இதுக்கடுத்து மறுபடியும் ஒரு லேயர் நம்ம ரைஸ் வந்து போட்டுட்டு அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம தம்மில் வைக்க போகிறோம். இப்போ வந்து இருக்கிற இந்த பாலும் மஞ்சளும் கலந்துருக்குது நம்ம வந்து ஊற்றி இப்போ கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து தம்மில் போடுறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனை மேலே வந்து நம்ம தூவிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கல் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே நம்ம இப்போ தம் வைக்க போகிறோம். மேலே ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வெயிட் வைக்க போகிறேன். 30 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடும். அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பிரியாணி திறந்து பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. தம்மில் 30 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிரியாணியை.
இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம். பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஸ்பெஷலான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சஜஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் வந்து இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோரும் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில்.